2016 வெளிவந்த கடமை திரைப்படத்திற்கு வசனம் எழுதியவர். விகடன் விருது, சௌமா விருது உட்பட 10க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்றுள்ள இன்றைய விழா கதாநாயகன் நம் மண்ணின் மைந்தன் பெருமதிப்பிற்குரிய எழுத்தாளர் வாமு கோமு ஐயா அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அன்புடன் வாமு சோமு. ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்காக பேசினவங்கள நான் மறுபடியும் திரும்ப நன்றி எல்லாம் ஒன்றும் வேணாம். அவங்க எப்போ இருந்தாலும் நான் கூப்பிட்டா வந்து பேசுவாங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். ஒன்றும் இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் கறி எடுத்து கொடுத்தாச்சு. கறியை சும்மா எப்படியா சாப்பிடுவான், குங்குமல்ல உட்காந்து ஒருத்தன் அப்படின்ட்டு 12 மணிக்கு போயிட்டுருக்கோம். கூட ஒரு நன்மை வந்தான், அதை பேசுவோம், நல்லா இருக்கும். சாப்பிட்டான், கூட வந்துட்டான், முடிச்சிட்டான். டேய், நான் கொஞ்சம் வரேன்டா, ஏன்டா நீ போறணும் போடா, என்னை நிற்க நான் மெதுவாக வருவேன். இரு, நான் நீ வந்தால் தான் போவேன். என் காதலி கூப்பிட்றான்னா, இவன் வயசும் 55, என்னோடது 54. ஃபோன் பண்ணான், அவன் பேசணுன்னு வீட்டில் சரி கட் பண்ணிடு. கட் பண்ணுறாடா, ஏண்டா 55 வயசுல உனக்கு சம்சாரத்தோட காதலடா. இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா சம்சாரம், இவன் வந்து காதல் பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் இப்படி ஒரு சின்ன ஃபோட்டோ, அதை இங்கே தான் எம்ஆர் கலால் லேபில் வந்து எடுத்து அவங்களுக்கு கொண்டு போய் நான் கொடுப்பேன். நல்லா இருக்காங்க. நான் தான் அதை போட்டு அவங்க அப்பா அம்மாலாம் வந்து என்னை கோச்சிக்கிட்டாங்க. எங்கேயோ உடுமலைப்பேட்டை கேரளா பக்கம் எங்கேயோ போய் கல் பிடிச்சிட்டு அவனுக்கு தாலியை கட்டி வச்சு அந்த பிள்ளையை கொண்டாந்து எல்லாம் கொண்டாந்து ஊரில் விடுற போது அவங்க அம்மா அப்பா ஏற்றுக்க மாட்டேன்னாங்க. எல்லாம் ஏற்று இன்னைக்கு அவங்க அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. திடீர்னு சேர்ந்தான் ஜோடி, பேசுகிறான், பேச்சு ஒவ்வொன்றும் ஆடு அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பெரும்பாலும் ஒரு அவர் எழுதித்தான் எனக்கு இந்த ஆடு அப்படிங்கிறது வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். இவன் இந்த சிப்காட்டுக்கு வேனுக்கு போவான், திடீர்னு ஸ்கூல் வேன் ஓட்டுறேம்மா, திடீர்னு எங்கடா ஈங்கூரில் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்டால் இப்போ இங்கே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா, நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு 4 விஷயம் சொல்லலாம், அருமையாக சொல்லுவானுங்க. எங்கள் ஊரில் ட்ரெயின் ஓடுது, ஆடு ஒரு 10 தான் ஓட்டிகிட்டு போவாங்கம்மா. ட்ரெயின் போகிற போது ஒரு ஆடு கொஞ்சம் புல் வளர்ந்தா ட்ரெயினை பார்த்துட்டு பம்மி படுத்துக்குமாமா. பயந்துட்டியா? அது இன்னொரு ஆடு அந்த ஒவ்வொரு பெட்டி போகிற போதும் என்ன எண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்டா, இவன் போய் குறுக்க மறைச்சு நின்னாலும் இப்படி எட்டி நின்று பெட்டி காலி ஆயிரும். ஒரு 20-25 பெட்டிகள் காலி ஆயிரும். அப்புறம் தான் மேய போவோம். ஆடு மேய்க்கிறதுக்கு எல்லாம் போலாமாடா அப்படின்னு கூப்பிடுவோம் 10 ஆட்டை. மலான்னு சரி எஜமான் கூப்பிடுறாரு, நீ நம்ம மேய போலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி ஆயிரும். 3 குரல் வச்சிருக்காங்களாமா. அந்த கடைசி குரல் சொன்னா மப்பிள் இருப்பானாமா. வேலைம அப்படின்னா எல்லாம் படப்படன்னு இவனையெல்லாம் எதிர்பார்க்காதான். நேராக வாய்ப்பாடி முன்னாடி என் நண்பன் கடை வச்சிருக்கேன், எல்லாம் போய் 10 அங்கே கடை முன்னாடி நின்றுக்குமாமா. அந்த பேக்கெட்டுகளை பாட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குமா. இவன் அப்படியே பின்னாடி போவேன், பின்னாடி அப்படியே போவேன். எதுக்குடா கடை முன்னாடி போய் நின்றுதுன்னா, பிஸ்கட் வாங்கி கொடுப்பேன்டா. பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேக்கெட், 5-5 ரூபா பேக்கெட் தானே இப்பெல்லாம். 10 ஆடு 5-5 பேக்கெட் சாப்பிட்டு அப்புறம் மேய போலாம்ட்டு கிளம்பு. இப்போ என்ன பண்ணுறேன்னா, வாங்கி வச்சுட்டேன், நீ அங்கே நின்றுட்டு இல்லை அதுக்குள்ள வாங்கிட்டு. அப்போ யாருக்கிட்ட நீங்கள் பழகுங்க, எதை வேணாலும் பண்ணுங்க. ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு அது மனசில் பதிஞ்சிச்சு.
இதை நான் எந்த இடத்துல எப்போ எழுதுவேன்னு தெரியல. ஆனால் இதுக்கு மேலே எனக்கு பலது தோணும். ஒரு காக்கா வந்து நம்ம கால் ஒடிஞ்ச காக்கா ஒன்று வந்துட்டுருக்கோம். அது செத்தன்னைக்கு நான் அழுதேன். நாய் வளர்த்தேன். பஸ்ஸில் அடிபட்டு காப்பாற்றிரண்டான்னு தூக்கிட்டு வந்தேன். வாயிலே வந்துருச்சு. டே இரா ஜிட்டு, அவனுக்கு பேர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி. என் பையன் சின்ன பையனா இருக்கிறதுக்கு பெட்டி, அழகான பெட்டி, அப்படியே பூவா பல்பெல்லாம் எரிய வச்சு நான் அதுக்குள்ளதான் படுப்பேன்னு போய் படுக்குவோம். நாயே நீ வளர்த்தக்கூடாது, திலீப் உட்காந்துருந்தான், நாயே எனக்கு பிடிக்காதுமா. மறுபடியும் டைகர்னு ஒரு நாயை வளர்த்தினேன். அவனே நாயை கண்டு பயக்கல. நான் இது நம்ம நாய், அதுவும் செத்துது. இனிமேல் நாயை நான் சாக வரைக்கும் வளர்த்த மாட்டேன். எதை வளர்த்தினாலும் சாகுதுக்கும். கோழிகளை வளர்த்துறதுக்கு 1.5 வருஷமா வளர்த்தி பார்த்தேன். ஒரு நாள் நம்ம வீட்டில் கோழியை போட்டாங்க. சரி, இதை சாப்பிட முடியுமா? சரி, சரக்கு அடிச்சுட்டு சாப்பிடலாமாட்டுக்குது. எல்லாம் மேலே தூக்கிட்டு போய் ரூமில் அழகா அப்படியே உட்காந்துட்டு ஒரு பீஸ் எடுத்த வாயில் வச்சா சாப்பிட முடியல. அப்போ நாம் வளர்த்துற எதையும் நம்ம சாப்பிட முடியாது. இதே தான் அந்த பையனும் சொன்னான். நம்ம இலக்கியம் எழுதிக்கிட்டு அதை முடியலன்னு சொல்கிறது அது வேற. ஆனால் அந்த பாசத்தோட ஒரு ஆடை வளர்க்குறதோ, ஒரு கோழி வளர்க்குறதோ, நீ ஒரு மொண்டிக்கால் காக்கா வந்து அதை வச்சு வளர்த்துறதோ, இவ்வளவான வாழ்க்கைகள் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி இலக்கியம் கெடா வெட்டு. நான் ரொம்ப காலத்துக்கு பின்னாடி மிக அற்புதமான ஒரு நாவல் காரணம் இது ஏன் எப்படி அற்புதமாச்சு அப்படின்னா நம்ம வேணுகோபால் அண்ணன் சொல்லித்தான். 33,000 வார்த்தைகள் இருக்கக்கூடிய போட்டிக்கு எழுதக்கூடிய வார்த்தைகள் 33,000 வார்த்தைகள் அப்படின்னா நம்ம அதைத்தான் எழுதுறோம். அப்போ அண்ணங்கிட்ட நான் கேட்டேன், தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமாங்கிற போது அம்மாவை அப்படி கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமே கோமுன்னு அவர் சொல்ற போது எங்க அம்மா செத்த மாதிரி நினைச்சு எழுதுனேன். முடியாது. அப்பேற்பட்ட நாவல். அதான் வாமு கோமு எத்தனையோ நாவல்கள் எழுதியிருக்கலாம். எங்க அம்மா செத்து போனத்தை எடுக்கிற நாவல் நான் எழுதுனலையே. இலக்கியம் நான் எத்தனை தமாசு வேணாலும் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். நான் எழுதாத சாந்தாமணி நாவலா, மங்கள தேவதைகள் நாவலா, எல்லாமே பிராக்டிஸ். இப்படி ஒரு வாய்ப்பை நீங்க மிக அற்புதமாக புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கீங்க. நான் இன்னும் கெட்டியெல்லாம் போட்டு கொண்டு வருவீங்கன்னு நினைச்சேன். ஆசை இருக்கும். ஏன் கெட்டியெல்லாம் இப்போ நம்ம மனுஷபுத்திரனே என்னுடைய 2 தொகுதியிலையும் அற்புதமாக கொண்டாந்து இருப்பாப்ல, ரைட்டுங்களா? அதெல்லாம் கொண்டாந்தாப்புல. ஆனால் எழுத்து அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள யார் சந்திரசேகர் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த சந்திரசேகர் கிட்ட நான் விடை பெற்று 2 வருஷத்துக்கு மேலாச்சு. நண்பன் இன்னும் உசுரோட தான் இருக்கான். என்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு தெரியும் உசுரோட தான் இருக்கான். ஆனால் தொடர்புகள் எல்லாம் போச்சு. என்னுடைய பழைய நண்பர்கள் யாருமே இல்லை. எல்லாத்தையும் நான் தாட்டி விட்டுறேன். நான் எங்கிட்ட வந்து வளர்ந்து போன பசங்க நல்லா இருக்காங்க. உதாரணமெல்லாம் நான் வேணாம், அப்படியே வருஷம் எத்தனையோ பேர்த்து நம்ம அப்படியே தாட்டி விடுறோம். நம்ம பணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் இந்த பசங்களை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற போது என்னுடைய எழுத்தினுடைய அந்த வீரியம் குறைஞ்சது. நான் எதை வேணாலும் எழுதுவேன். குங்குமத்துக்கு எழுத சொன்னால் அடுத்த செகண்ட் எழுதி கொடுத்துருவேன். பாப்பா கதைகள் எழுதணும் அப்படிங்கிறது எனக்கு அது நம்ம சரிதாவங்கெல்லாம் வந்து எழுத வர்ற போது தான் அதை அங்கேயும் நம்ம வந்து அது இப்படித்தான் பண்ணணும் அப்படிங்கிறது. நீங்கள் அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வந்துட்டா ஒரு 4 கதையாவது பாப்பா கதைகள் எழுதணும். ஆனால் ஏன் பாப்பா கதை வித்தியாசமாக தான் இருக்குது. அவங்க கதையை படிக்கிற போது ஆமாம், அவர் ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு எழுதுகிற அது அப்படித்தான் இருக்கும். நான் அப்படி என்னால் எழுத முடியாது. அது கொஞ்சம் டேலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதைத்தான் ஆவணாளியில் அவர் என்கிட்ட ஒன்று இந்த மாதம் கேட்டு போட்டார். கேட்டார் என்கிட்ட, இவ்வளோ அற்புதமாக எழுதுறீங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு. 2 கொடுத்தேன். உணவு தரும் மட்டில் அதை நான் வச்சுக்கிறேன் கோமு அப்படின்னாரு. வச்சுக்கோங்க. அது
அவங்களுக்கு பிடிக்குது. அவங்க உலக இலக்கியங்கள், மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் அத்தனையும் படிச்சிருக்காங்க. ஆனால் உணவு தரும் பட்டியல் எனக்கு அற்புதமாக இருக்குதுன்னு சுதேசமித்திரன் சொல்கிறார். அது ஏதோ நம்ம அதுக்குள்ளே போயிட்டோம்னா நல்லா போகிறோம். இப்போ இந்த கெடா வெட்டல் இந்த இப்படி ஒரு நாவலை கொடுக்கறதுக்கு நான் எத்தனை 15 நாவலுக்கு மேலே எழுதி இப்படி ஒரு அற்புதமான நாவலை கொடுக்க வேண்டிய நிலைமை. ஆனால் இதை இவர் நம்ம எதிர்வெளியீடு அனுஷ்தா சொன்னார், உன்னையெல்லாம் கைடு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, உன்னையும் சொல்ல உங்களையெல்லாம் கைடு பண்ணுறதுக்கு யாருமே இல்லை போல இருக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், என்னை யார் எதுக்காக கைடு பண்ணணும்? சுயமாக வந்தவன், சுயமாக எனக்கு எழுத தெரியும், நானாக வந்தவன், நானாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் நானாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் எனக்கு பாருங்க, இப்போ நெட்டில் ஆரம்பிச்சிருக்கோம், புது புது பசங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய புத்தகங்களை கூட கொண்டாந்துடலாம், வெளியிடலாம்னா கண்டிப்பாக நிச்சயமாக பண்ணுவோம். எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் யாருக்கிட்டையும் அதாவதுங்க, இதுக்கு முன்னெல்லாம் நானாக சுயமாக எழுதினேன். யாருக்கிட்டையும் நான் எழுதுகிற கதையை பற்றி டிஸ்கஸே பண்ண மாட்டேன். ஏன்னா என்னுடைய நண்பர்கள் பூரா டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு லைக் இல்லாத பசங்க. எவனை தண்ணி போறதை பற்றி கேளுங்க, சூப்பராக இருக்கு. அதுவும் இந்த ரம்மு கொடுத்தா பாரு கடைசியா கோமு, சூப்பரு, ரைட்டு, ஓகேங்க, அது வாழ்க்கை, அது முடிஞ்சுது. இன்னமும் நம்ம இதே விளையாட்டுத்தனமாக தான் 55 தொட போகிறோம். 27ஆம் தேதி வந்தால் நம்ம 55 தொட போகிறோம். எதையுமே சாதிக்கல. டைம் ரொம்ப குறைச்சலாக இருக்குது. எங்கள் அப்பா 57 இறந்துட்டாரு. நானும் போயிடுவணுங்கிற பயம். வச்சுக்கலாம், நாங்களாம் இருக்கிறவங்களெல்லாம் தாட்டி விட்டு பேசுறது தாங்க. ஏங்க 55 வயசு தொடர்றவனுக்கு உடம்புல வியாதி இருக்குமா இருக்காதா? இருக்கலாம், எனக்கு இருக்கும். ஏதோ ஒரு பச்சை தலைகளை பிடிச்சி மென்னுதுன்னு ஓடுது, இல்லைன்னா அரைச்சி குடிச்சுக்க, நல்லா இருக்குது அப்படின்ற நம்பிக்கை தான் நம்மளை காப்பாற்றி கொண்டு வருது. ஆனால் இதுக்கு பின்னாடி கூட 2 நாவல் எழுதியிருக்கேன், 2 பேர்த்துக்கு போட்டி கொடுத்துருக்குறேன். இதை விட அற்புதமான புத்தகங்கள். இனி நான் எந்த ஒரு சிறுகதை எழுதினாலும் நல்ல விதமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுவும் மறுபடியும் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் எழுதாத கதைகளாகத்தான் ஒரு மாற்றமாக இப்போ இந்த மாதம் உயிர்மையில் வந்தது. நானே கூட ஃபேஸ்புக்கில் +18 சொல்லுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். அது எதுக்காகன்னா, அந்த விஷயத்தை எப்படி சொல்கிற, பெண் பார்வையிலிருந்து சொல்கிறியா அப்படிங்கிறத சமயவேல் அண்ணன் தான் சொன்னார். பெண் பார்வையில் செலெக்ஷன் பண்ணுற பற்றியா, அதுதான் அங்கே விஷயம் அப்படின்னு. அப்போ இவ்வளோ காலம் கழித்து சமயவேல் அண்ணன் நல்லா சொல்கிறார் நம்மக்கிட்ட அப்படின்னா, எப்படி அதை நம்ம அந்த பார்வையில் தான் எழுதணும்னு, அந்த கதையை அப்படித்தான் எழுதணும்னு எப்படி முடிவு பண்ணுறேன்னா, நான் தான் முடிவு பண்ணுறேன். மிக்க மகிழ்ச்சி. நான் பேசலாம், இன்னுமே நிறைய பேசலாம். சரி, பரவாயில்ல. எப்பவுமே நான் முதல்ல, இனிமேல் நம்ம மீட்டிங் நடந்துன்னா நான் முதல்ல பேசிடுறேங்கண்ணா, மற்றவங்கெல்லாம் அப்புறம் பேசுங்க. ஏன்னா எனக்கு மைக்கில் பேச வர்றதில்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் அந்த கோயம்புத்தூர்லாம் போகலாம். 8 நிமிஷத்துக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தாலாடான்னு ஒருத்தன் கேட்குறான். ஏண்டா நான் பேசலினாலும் கொடுப்பேன்டா. ரொம்ப நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. ஈரோடு இலக்கிய சுற்றத்துக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் ஈரோடு இலக்கிய சுற்ற வாயிலாக நம்ம புத்தகங்கள் கொண்டு வருவோம், நல்ல விதமாக செய்வோம். இனி வர்ற புத்தகங்கள் எந்த விதமான அந்த பழைய அந்த கேரக்டர் இல்லாமல் அற்புதமான நாவல்களாக நம்ம கொண்டு வருவோம். யாருக்கு வேணாலும் கொடுப்போம். ரொம்ப நன்றிங்க.